ராவணனோட தாயும் அவரோட பிள்ளைகளும் அசுர குலத்தை சேர்ந்தனால ராவணனோட தந்தை பாத்தீங்கன்னா அவங்கள ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த இடத்துல கடுமையான மழை பெய்யுது. இதனால உங்களோட குடிசை பூரா தண்ணி வந்துருது. அதுக்கப்புறமா ராவணன் கேட்கிறான், அம்மா நம்மளோட அப்பா அரச சபையில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு, ஆனா நம்மள இப்படி ஊரை விட்டு தள்ளி மலையில நலைய வச்சிருக்காரு, பசி பட்னியில நம்ம வாடுறோமே, இதெல்லாம் எப்ப மாறும்னு சொல்லும் போது அம்மா சொல்றாங்க, இது எப்பயுமே மாறாதுப்பா, நான் அசுர குலத்தை சேர்ந்தனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லும் போது ராவணன் கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றான், ஒரு நாள் அந்த அரச சபையவே நான் ஆளுவேன், அது வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராவணன் அவனோட சகோதரர்களை கூட்டிட்டு அந்த குடிசையை விட்டே போயிடுறான். அதுக்கப்புறமா சகோதரர்களும் ராவணனும் ஒரு நெருப்பு இருக்க ஒரு குகைக்குள்ள போயிட்டு பிரம்மதேவனை நோக்கி கடுமையா தவம் புரிய ஆரம்பிக்கிறான். எப்படியே நாட்கள் மாதங்களாவது, மாதங்கள் வருடங்களாவது, வருடங்கள் பல வருடங்களா மாறுது. அப்படியே பாத்தீங்கன்னா ராவணனும் வளர்ந்துடுறான். ஆனா அவங்க கேட்ட வரம் கிடைக்கல. இதனால கோவப்பட்ட ராவணன், நானும் என்னோட சகோதரர்களும் இவ்வளவு கடுமையான தவம் புரிஞ்சும் எங்களுக்கு எந்த ஒரு வரத்தையும் பிரம்மதேவன் கொடுக்கல, காரணம் நாங்க அசுர குலத்தை சேர்ந்தனால, இதனால என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, என்னோட தலைவை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ராவணன் அவனோட ஒவ்வொரு தலைகளையுமே வெட்டி தீயில போட ஆரம்பிக்கிறான். கடைசி தலையும் வெட்ட போகும்போது அந்த இடத்துல பிரம்மதேவன் தோன்றி, உன்னோட தவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன், இப்ப நீ வெட்டின உன்னோட 9 தலைகளையும் நான் திருப்ப தரவான்னு சொல்லும்போது ராவணன் சொல்றான், வெட்டின தலை வெட்டின மாதிரியே இருந்துட்டு போகட்டும், அப்பதான் அது மிகையாகும், எனக்கு நீங்க சாகா வரம் தரணும், தேவர்களாலையும் அசுரர்களாலையும் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது பிரம்மதேவன் சொல்றாரு, அது நடக்காது, உன்ன போலவே ஒரு வலிமையானவனாலும் நல்லவனாலையும் தான் உனக்கு சாவு வரும், இந்த வார்த்தை வேணா தரவான்னு சொல்லும்போது ராவணனும் சரிங்கிறான். அதுக்கப்புறமா ராவணன் அவனோட தம்பியான கும்பகர்ணனை கூப்பிட்டு இந்திராசனத்தை கேளுன்னு சொல்லும்போது கும்பகர்ணனும் இந்திராசனத்தை கேட்க பார்க்கும்போது பிரம்மதேவன் ஒரு சூழ்ச்சி செஞ்சு கும்பகர்ணனோட நாக்குல சரஸ்வதி அமர செஞ்சு இந்திராசனத்துக்கு பதிலாக நித்ராசனம்னு சொல்ல வச்சிருக்காங்க. இதனால ராவணன் கோவப்பட்டு, முட்டாளே என்ன கேட்ட, நித்திரையை கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் கேட்கிறாரு, வார்த்தை மாத்த முடியாதுன்னு. அப்ப பிரம்மதேவரும் கொடுத்த வார்த்தை திருப்ப மாத்த முடியாது, இவன் 6 மாதம் தூங்கி 1 மாசம் முழிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் ராவணன் பாத்தீங்கன்னா இலங்கையை பிடிக்கிறதுக்காக இலங்கையை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல இவனோட தங்கச்சியும் அம்மாவும் வராங்க. ராவணன் அவங்க அம்மாவோட கையை பார்த்துட்டு சொல்றான், இதுதான் நீங்க கஷ்டப்பட்ட நாளா இருக்கும், இன்னைக்கே நான் அரச சபையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரச சபையை நோக்கி ராவணன் போக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராவணனோட அம்மா ராவணனோட அப்பா கிட்ட சொல்றாங்க, ராவணன் வந்துட்டு இருக்கான்னு. இதை கேட்ட தந்தையும் சந்தோஷப்பட்டு, அவனை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவனுக்கு நான் ஏதாவது பதவி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ராவணன் பதவியெல்லாம் வேணாம், அரச சபையை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது இதனால தந்தை கோவப்பட்டு, என்னோட அரச சபையில ஒரு தகப்பன மரியாதை இல்லாம பேசுறேன்னு சொல்லும்போது ராவணன் சொல்றான், மரியாதை சொல்லி கொடுக்க எனக்கு தகப்பன் இல்ல, இப்ப இது என்னோட அரண்மனைன்னு சொல்லிட்டு குபேரனை பார்த்து சொல்றாரு, இந்த நாட்டை விட்டு நீ போகாட்டைக்கு உன்னை நான் இப்பவே கொன்றுவேன்னு. இதனால குபேரன் பயந்து அங்கிருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறமா தந்தையோட மேலேயே காலை வச்சு, நீயும் இந்த நாட்டை விட்டு போகாட்டைக்கு உன்னையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லும்போது தந்தை பயந்து அங்கிருந்து போறாரு. அப்ப ராவணனோட தாய் சொல்றாங்க, மகனே நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, உன் தந்தையை அவமதிச்சுட்ட, அதனால நான் அந்த அரச சபையில இருக்க மாட்டேன், நானும் அவர் கூட போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராவணன் பாத்தீங்கன்னா இலங்கையை போய் ஆள ஆரம்பிக்கிறான்.